நிறைய இடங்கள்ல, நிறைய காலங்கள்ல நம்ம நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா, அந்த முடிவுகள எடுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தெளிவா எடுக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம அந்த முடிவுகள நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம லைஃப சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றதற்கு தேவையான விஷயங்களோட அந்த முடிவு எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுதே நிறைய விஷயங்கள நம்ம கையாள வேணும். ஆனா, அதே முடிவ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமிங்ல, ரொம்ப ரொம்ப ப்ரெஷரான டைமிங்ல எப்படி எடுக்கிறது? ஒரு தெளிவான மைண்ட் இருந்தா மட்டும் தானே ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியும். டிசிஷன் எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நல்ல விளைவுகளா இருக்கட்டும், இல்ல தீமையான விளைவுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பொறுப்பு நம்மளா தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாரி நேரங்கள்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமிங்கில டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது? நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, நம்ம லைஃப ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம பில்ட் பண்ணக்கூடிய டிசிஷன்ஸை எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்லையும் எடுக்கிறது? அதற்கான டிப்ஸ்லாம் என்னென்ன? அதை தான் நம்ம இந்த எபிசோட்ல நீங்க தொடர்ந்து கேட்க போறீங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட ஆரம்பத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அனைத்தும் சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். பிரச்சனைகள், கோபங்கள், தாபங்கள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களை விட்டு போயிருங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக அமையவிருக்கிறது. அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரேட்டிங்ஸை கொடுங்க. அந்த ரேட்டிங்ஸை கொடுக்கும் பொழுது நீங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த எபிசோட் மூலமாக நீங்களும் அதில் பங்கு பெறலாம். உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த எபிசோடில் பேசணும், இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னோட காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எனக்கான இன்புட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து இன்றைக்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் எடுத்த ஒரு முடிவு, அதை பற்றின ஒரு அனுபவம் இருந்தால் எழுதி அனுப்புங்க RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில். ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தோம்னா நம்ம அந்த டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது டெய்லி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அது நம்ம வாழ்க்கையில் இடம்பெற்று இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறதுன்ற வரைக்கும் எல்லாமே அந்த டிசிஷன் மேக்கிங் தாங்க. இந்த பாத்தில் போகலாமா, இந்த பாத்தில் போகலாமா, இந்த வழியில் போனால் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்குமா, இந்த வழி நம்ம நினச்ச கோலை அடைய வைக்குமா. ஸோ நான் இன்றைக்கி போய் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு பிடிச்ச ஆக்டிங் ஃபீல்டில் நான் போக முடியுமா? நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா? இல்லை என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த முடிவு எடுக்கணும். என் மனைவி அவள் என் வாழ்க்கையில் வந்தால் என் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் போனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆளாக வந்துடலாம், இப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்தாகணும். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் முடிவெடுக்கக்கூடிய கட்டாயம் இருக்க வேண்டியது இருக்கும். அந்த டெட்லைனை மீட் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்து ஆகணும். இல்லை உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அதில் ரொம்ப நெருக்கடி இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா பணப்பிரச்சனை இருக்குது, மனப்பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாத் கிரியேட் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் ஒரு கரெக்டான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எடுக்க முடியும்? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது எப்படின்னா, ஒரு தெளிவான நீரோடையில் சகதியை கலக்கிற மாதிரி. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கற்களும் தெரியாது, நல்ல அழகான மீன்களும் தெரியாது, எதுவுமே தெரியாது, கலங்கி போயிருக்கும் ஒரு குட்டை மாதிரி. அதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தெளிவான நீரோடையில் எவ்வளோ அழகான, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக நம்மளுக்கு வழி தெரியுமோ, ஆனால் இதில் தெரியாதுங்க. அது மாதிரி தான் மனசில் 1000 பிரச்சனைகள், 1000 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மாட்டிக்கிட்டு தவிப்போம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை கிளியர் பண்ணுங்கள். கிளியர் யுவர் மைண்ட், காம் யுவர் மைண்ட் டு கெயின் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நிறைய ப்ரெஷர் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கலாம், நிறைய டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். நம்மளுடைய அந்த ஆக்ஷன் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஓவர் திங்கிங் எல்லாமே உள்ளே வரும். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்தால் கரெக்டாக இருக்குமா, இல்லை அது நடந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். அந்த சுச்சுவேஷனில்
நம்மளால் எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்க முடியாதுங்க. அதுக்கு தான் உங்களோட மைண்டை காம் பண்ணணும். ஓகே, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் எடுக்க வேணாம், அமைதியாக உட்காருவோம், கொஞ்ச நேரம் மைண்டை கூல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை எழுதுவோம், கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா டிட்டர்மைன் த டிசைட் அவுட்கம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் இந்த முடிவு எடுத்தால் இந்த விளைவுகள் வரலாம். ஸோ 80% இந்த விளைவுகள் வரலாம், 20% வந்து ரிஸ்க் இருக்குது, இதில் சக்ஸஸ் ஃபேக்டர் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த டிசிஷனை நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டெப்ஸாக பிரேக் அவுட் பண்ணி ஸோ உங்களோட எண்ட் ரிசல்ட் நீங்கள் எதுவாக எதிர்பார்க்குறீங்க, அதற்கான முடிவாக எந்த முடிவாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதும் பொழுது உங்களால் ஒரு ஃபுல் பிக்சரை மட்டுமே பார்க்காம அதற்கான ஒரு நுணுக்கமான விளைவுகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு இந்த வேலையை நான் தொடங்கி ஆகணும், இந்த வேலையை தொடங்கினா என்னோட அந்த ஒரு வருஷ வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை அடைவேன், இந்த ப்ராஜெக்ட்லாம் முடித்தா எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், நல்ல ஜாப் கூட வெளில கிடைக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப டைமில் ரொம்ப குறைச்சிருக்கு, என்னால் பண்ண முடியுமா தெரியலை, இதை எடுத்துக்க முடியுமா வேணாமா தெரியலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இதை பிரித்து பார்க்கணும். உங்களுக்கு உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குது, ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் இருக்குது, அதில் இந்த முடிவுகள் எடுத்தால் எப்படி நீங்கள் அடுத்து கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப் முறையில் உங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, மூணாவது பாயிண்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் கீ ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்கிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். முன்னாடி நம்ம பேசின மாதிரி சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்ன ஆக்ஷன் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கணும், தெளிவான முடிவாக இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கணும். எது கரெக்ட், எது டைம் சென்சிட்டிவ், எது காம்ப்ளெக்ஸ், எது இம்பேக்ட்ஃபுல் க்ரியேட் பண்ணும், இந்த மாதிரி நிறையா முடிவுகள் இருக்கும். அந்த முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கோல், அந்த டிட்டர்மைனிங் அந்த சக்ஸஸ் ஃபேக்டரை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணுங்க. அடுத்து பார்த்தோன்னா மேக் டிசிஷன்ஸ் இன்ட்யூட்டிவலி. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வே ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ட்யூஷனை நம்பணும். சில டைம் வந்து நம்மளுக்கு லாஜிக்கே தெரியாது, இது எடுத்துலாம் கண்ண மூடி ரொம்ப யோசிப்போம், ஓவர் திங்கிங் பயங்கரம் பண்ணும், இது கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் இதில் நம்ம மனசாத்தான ஒரு விஷயம் மட்டும் உள்ளே கத்திக்கிட்டே இருக்கும், இதை பண்ணுப்பா, இந்த ஹவுஸை வாங்கிடு, இல்லை இந்த ஜாபை எடுத்துரு, இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஆக்ஷன், இந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அவுட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்ட்யூசிவலி. ஸோ ஃபைனலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பவர் ஆர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அட்டைனிங் டைரக்ட் நாலேஜ் ஆர் காக்னிஷன் வித்தவுட் எவிடென்ட் ரேஷ்னல் தாட் அண்ட் இன்ஃபரன்ஸ். இதுதான் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. நம்மளை அறியாமலே ஒன்று வர்றது. ஸோ அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களோட டைம்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் உங்கள் மனசில் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவோம்ல, ரொம்ப நாளாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நாளாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரியும், இந்த கட்டையை வந்து இங்கே கொடுத்தா அந்த வண்டி நிற்கும்னு தெரியும், இந்த இன்ஜினில் போய் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு தெரியும், இதுதான் எனக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியுமே அப்படி மாதிரி ஒரு இன்ட்யூஷன் நம்ம மனசில் இருக்கும். அது எல்லாமே டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும், அந்த டைம் நீங்கள் புட் பண்ணணும், அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஃபார் பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த டிசிஷன் மேக்கராக இருந்தாலும், குட் டிசிஷன் மேக்கர் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வந்து நார்மலாக இருந்தாலும் சரி, அந்த பொட்டென்ஷியல் கான்சிக்வன்சஸ்க்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும், உங்கள் மைண்டை தயார் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த டைமிங்கில் நம்ம இந்தியா போகணும், ஆனால் போக முடியலை, அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கான்சிக்வன்சஸும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கணும், படிக்க முடியல, படிக்கலாம்னா என்ன கான்சிக்வன்ஸ் வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா தான்ப்பா, சினிமாவில் நான் போய் ஆக்ட் பண்ணணும், சினிமாவில் பேசணும், சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது, ஆனால் இதில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது, அந்த டிசிஷன் எடுத்து இந்த வாழ்க்கையில் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் எனக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர் ஃபார் தேட் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா 6th பாயிண்ட், வெய் டிசிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் டிசைரபிலிட்டி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. உங்கள் டிசிஷன்ஸை ப்ராபபிலிட்டிக்கும் டிசைரபிலிட்டிக்கும் எப்பயுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எவ்ரி டிசிஷன் மஸ்ட் பி கன்சிடர் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் டிசைரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நடக்கலாம், இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம இன்றைக்கி எடுக்கிற முடிவுனால நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் உருவாகும், நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், அதனால் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ப்ராபபிலிட்டி. அண்ட் டிசைரபிலிட்டின்றது, நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிசைரபிளாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி. ஸோ
மோஸ்ட் ப்ராபபிளின்றதோட டிசைரபிள் அவுட்கம் நோக்கி நீங்கள் போகும்போது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ எல்லா டைமும் நீங்கள் டிசைன் எடுக்கும்போது சினாரியோஸ் வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த வேலையை நான் பண்ணால் இதெல்லாம் நடக்கும், இந்த ஆக்ஷன் ஃபஸ்ட் நடக்கும், இன்றைக்கி நான் வேலை பண்ணலைன்னா இந்த ஆக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே நிறைய சினாரியோ பேஸ்டில் உங்களை திங்க் பண்ணி அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அதில் என்ன அவுட்கம் இருக்குது, என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அந்த டிசிஷன் எதுக்காக எடுக்கிறீங்க, ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரியணும்ல. ஸோ இந்த நேரத்தில் எது மெயின் ப்ராப்ளமாக இருக்குது, எது உங்களை கஷ்டப்படுத்துது, இல்லை எது வந்து உங்களை மாற்ற துடிக்குது, இல்லை நீங்கள் எதை மாற்ற துடிக்கிறீங்க, இல்லை எந்த விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போனா இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனையை சொல்லணும். எப்பயுமே ப்ராப்ளம் அண்ட் காசுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்யூஷன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றி அமைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக நீங்கள் அந்த டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் வந்து கொண்டு வரலாம், ஈவன் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, வெய் த நீட் ஃபார் மோர் டேட்டா வித் த டைமிங். ஸோ சில டைம் வந்து உடனே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட முடியாதுங்க. அப்போ என்னென்னா நிறையா டேட்டா கலெக்ட் பண்ணணும். இதில் வந்து என் ஃப்ரெண்டு இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், இல்லை அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் தோல்வி அடைஞ்சிருக்கான், இத்தனை ஃப்ரெண்ட் ட்ரை பண்ண திரும்ப சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்க நிறையா புக்ஸ் படிக்கலாம், அதில் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய சோஷியல் மீடியாஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்கள விஷயங்களை கேட்கலாம், இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்கலாம். ஸோ நிறைய விஷயங்களை கேட்கும்போது நமக்கு டேட்டா நிறையா இருக்கும்போது ஈஸியாக நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அதனால நிறைய டேட்டா வச்சு நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரேக் ப்ராப்ளம்ஸ் டவுன் இன்டு பேசிக் எலமெண்ட்ஸு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபலுங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சின்ன ஸ்மால் பீஸஸாக பிரித்து அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் பேசிக் எலமெண்ட்ஸாக மாற்றி அதை ஒவ்வொன்றையும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஃபைனலாக அது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு முக்கியமான டிசிஷன்ஸை எடுத்து கொண்டு வரலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரைன் ஸ்டாப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இது நம்மளோட இந்த ஆக்ஷன் எடுக்கும்போது, டிசிஷன் எடுக்கும்போது இதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் நம்ம எழுதி பார்த்து அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெகக்னைஸ் அண்ட் எவாலுவேட் யுவர் அசம்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அசம்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சேஃப் டிசிஷன் எடுக்கணும்னா நம்ம அசம்ஷன் பண்ணி தான் ஆகணும். அந்த அசம்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகே, ஒரு ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அந்த ப்ராப்ளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அசம்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுட்டு இந்த அசம்ஷன்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே, இந்த எக்ஸாம் நான் எழுத போகிறேன், இல்லை இந்த எக்ஸாம் இந்த படித்து முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு போக போகிறேன், அதனால் அந்த படித்து முடித்து நான் நல்ல ஸ்கோர் எடுத்தால் எனக்கு ஈஸியாக ஆன் கேம்பஸ்லேயே எனக்கு இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன், இந்த வேலையை நல்லபடியாக முடித்தா எனக்கு வந்து இவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அசம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அந்த அசம்ஷனும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். அந்த சாட்டிஸ்ஃபையாக இருக்கக்கூடிய டிசிஷன்ஸை நீங்கள் ஒட்டி எடுக்கணும். இந்த மாதிரி தாங்க இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனாகவும் இருந்தாலும் உங்களை காம் டவுன் பண்ணி சூப்பரான டிசிஷன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் RJ1_ இன்ஸ்டாகிராம் வச்சு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் RJ1 தமிழ் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ1_ எழுதி அனுப்புங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் ஃப்ரீ அவங்களுக்காக தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் தாங்க என்னோட ஊதியமே, அதை கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான தாட்ஸோட முக்கியமான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து வெளிப்படுவது RJ மனோ. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ, நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சூப்பராக, செழிப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நண்பி.